நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மிக்ஸ் 4. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாறுமாறாக தான் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சூப்பர் மிக்ஸ் 4 அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த சூப்பர் மிக்ஸ் 4 ஐஎம் வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலே உங்களுக்கு வந்து ஐஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே எடுப்போம். இந்த ஐஎம்மோட ஃப்ரண்ட் டிசைன் வந்து பாருங்கள், பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ கையில் எடுப்போம். இந்த ஐஎம் ஃபஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீலாக இருக்குது. பில்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெட்டல் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து ரெசின் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் மெட்டலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெயிட் ஃபீலாக இருக்கும். ஃப்ரண்ட் பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் மெட்டல் கொடுத்துருக்காங்க. சைடில் வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸ்க்குள்ள இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 pairs ஆஃப் சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மூணுமே வந்து ஒவ்வொரு சைஸில் வந்து இருக்குது. ஸோ உங்கள் காதுக்கு எது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுமோ அதை வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, தென் அதுக்கப்புறம் இந்த ஐஎம்மோட யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்குள்ளே நமக்கு இன்னொரு பவுச் மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம ஐஎம் வந்து கேரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் இந்த கோல்டன் ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, உள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஓபிசி சில்வர் பிளேட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயரோட கலர் பொறுத்த வரைக்கும் சில்வர் வித் பிளாக் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சிம் கார்டு அதோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிளோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்குது. இந்த ஐஎம்ல உங்களுக்கு வந்து மைக் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு மீடியா கண்ட்ரோல் பட்டன் இருக்கும், அதுவும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஒயரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு பிரைட்டட் கேபிள், எங்கே நம்ம எடுத்துகிட்டு போகணும்னாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். இவ்வளவுதான் பாக்ஸ் கண்டென்ட், மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஓகே, அன்பாக்சிங் வந்து பார்த்துப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் இதோட கலர் வந்து பாருங்க, டார்க் கிரே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் சின்னதாக சர்க்கிள் லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎம்க்கு ஒரு நல்ல லுக் வந்து கொடுக்குது. இந்த ஐஎம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து கிரே கலர் இருக்குது, அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து 3D பிரிண்டட் ரெசின் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிம்கார்ட் பிராண்ட்லேருந்து EW300 அப்படின்னு ஒரு ஐஎம் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட பில்டு பொறுத்த வரைக்கும் ஃபுல் மெட்டலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வெயிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக ஃபீலாக இருக்கும். பட் இந்த ஐஎம் நம்ம கம்ப்ளீட்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கம்ப்ளீட்டாக மெட்டல் இல்லாமல் ஃப்ரண்ட் பிளேஸ்மெண்ட் மட்டும் மெட்டல் கொடுத்தனால நமக்கு இங்கே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ஐஎம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குனால லாங் டைம் வேர் பண்ணும்போது நமக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. லாங் டைம் வியர் பண்ணிக்கலான்றதுக்கு வேண்டி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறது தப்பு. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா வீடியோ சொல்கிறது தான். ஸோ இயர் டிப்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் நம்ம காதில் போய் கரெக்டாக லாக் ஆகும். அப்போ தான் நம்ம சவுண்ட் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இல்லாதனால நமக்கு அந்த சவுண்ட் வந்து கரெக்டாக வந்து கேட்காது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஐஎம் இருந்தாலும் சரி, உங்கள் சவுண்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எனக்கு கரெக்டாக ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்து இயர் டிப்ஸ் தான். இயர் டிப்ஸை கரெக்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்கும். பாக்ஸ்லேயே 3 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த இயர் டிப்ஸ் வந்து மேட்ச் ஆகுதோ அதை வந்து கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நாசல்ஸ் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக அப்படியே தான் இருக்குது. நமக்கு இதுக்கு மாதிரி சிம் கார்டோட EW300 வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் நமக்கு வந்து நாசில் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கோல்டு சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு இன்னும் கூட அந்த பேஸ் நல்லா இருக்கும். அந்த பட்ஜெட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதை விட டபுள் மடங்கு பிரைஸ் ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நமக்கு இந்த நாசல்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஓபிசி சில்வர் பிளேட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒயரோட குவாலிட்டி நம்ம நல்லாவே இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு பிரைட்டட் கேபிள், நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரவுண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே வந்து இந்த மாதிரி பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்து போய்க்க முடியும். இந்த மாதிரி கேபிளோட குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. பட் நமக்கு ஒரு 3 இசி வந்து மிஸ் ஆகுது. இதில் பேக் சைடில் நமக்கு வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். பட் அதை வந்து கொடுக்கல. ரெண்டாவது நமக்கு வந்து இப்போ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட் எல்லாத்துக்கும் டேக் இருக்கும். பட் இதில் நமக்கு வந்து டேக் அந்த மாதிரி விஷயமே கிடையாது. ஸோ நம்ம தான் எக்ஸ்டர்னல் டேக் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சும்மா பேருக்கு வேண்டியாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மைக்கும் நமக்கு இங்கே வந்து அவைலபிளாக இல்லை. அட்லீஸ்ட் அந்த மீடியா கண்ட்ரோல் பட்டனாவது கொடுத்துருக்கலாம், அதுவும் நமக்கு வந்து கிடையாது. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதை தான் மிஸ் பண்ணேன். நான் சம்டைம்ஸ் வந்து சாங் நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து மொபைல் எடுத்து மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம சாங் பாஸ் பண்ணுறதுனா கூட வந்து மொபைலில் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியல. எதுக்கு வேண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் அந்த 3 விஷயம் இருந்துச்சு நல்லா இருந்திருக்கும். நம்ம சாங் கேட்டுருக்கும் போது திடீர்னு ஏதாவது கால் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த எமர்ஜென்சிக்கு அட்டன் பண்ணுறதுக்கு வேண்டியாவது அந்த மைக் வந்து கொடுத்துருக்கலாம். எப்படி நம்ம இதில் கொடுக்குற மைக் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம பேசுறதுக்காக இருந்திருக்கலாம். பட் அதுவும் இங்கே கொடுக்கல. ஓகே, ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த 3 விஷயம் வந்து மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு மொத்தம் வந்து 4 டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஒன்று நமக்கு வந்து 10mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பீசோ எலக்ட்ரிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பேனலர் மேக்னெட்டிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தமாக நமக்கு இதில் வந்து 4 டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. 4 டிரைவர் இருக்கனால இங்கே சாங்கோட குவாலிட்டி இங்கே அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த 10mm டைனமிக் டிரைவர், ஸோ அது உங்களுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது அந்த பேஸ் அதெல்லாமே பார்த்துக்கும். ஸோ இந்த ஐயும் நமக்கு வந்து பேஸோட குவாலிட்டி சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு வந்து பார்த்து இருந்துச்சு. ஓகே, நான் மோஸ்ட்டாக நிறைய பட்ஜெட் ஐஎம் வந்து யூஸ் பண்ணுவேன், அதில் பேஸ் நல்லாவே இருக்கும். அப்போ நான் வந்து சொல்லுவேன் பேஸ் சூப்பராகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஐஎம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட பேஸ் பார்த்ததுக்கப்புறம் அப்போ நம்ம அந்த பேஸ் யூஸ் பண்ணதை விட இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருந்துச்சு. அப்போ இதுதான் ரியல் பேஸான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த சூப்பர் மிக்ஸ் 4ல் நமக்கு வந்து பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவியாகவே இருக்குது. பட் அந்த ஹெவியாக இருக்கிற பேஸ் நமக்கு வந்து நல்லா காதெல்லாம் போட்டு இறச்சலாம் வராமல் நமக்கு அந்த பேஸ் நமக்கு நல்லா நேச்சுரலான சவுண்டாக இருக்குது. டம் 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 அப்படின்னு அடிக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு அந்த பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மோஸ்ட்டாக வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ் அதை வந்து பார்த்துக்கும். ஸோ நமக்கு இந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு மேலோட வாய்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப செப்பரேட்டாக ஃபீல் பண்ண முடியுது. நம்ம தமிழ் சாங்ஸ் நிறையா வந்து பார்த்துருப்போம், இந்த மூங்கில் காடுகளே அந்த சாங் வந்து கேட்டிங்க அப்படின்னா அந்த சாங்கில் மொத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நமக்கு வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கேட்க முடியுது. மேலோட வோக்கல்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பீசோ எலக்ட்ரிக் டிரைவர், அதுக்கப்புறம் பேனலர் மேக்னெட்டிக் டிரைவர், இது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து பார்த்துக்கும். ஓவரால் நமக்கு பார்க்கும்போது எல்லாமே டீட்டெயிலாக இருந்துச்சு. இந்த ட்ரெபிள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வோக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேல் வோக்கல்ஸ் அதுக்கப்புறம் ஃபீமேல் வோக்கல்ஸ் ரெண்டுமே நம்ம கிறிஸ்பாக டீட்டெயிலாக வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃபீமேல் வோக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்குது. சாங் ஓவராலாக கேட்கும்போது சூப்பராகவே இருக்குது. இந்த ஐஎம்ல நமக்கு வந்து V-shaped சவுண்ட் சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நமக்கு வந்து ஒரு வெல் பேலன்ஸ்ட் டியூனிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஐஎம்க்கு நமக்கு வந்து கரெக்டான சாங்கு அதுக்கப்புறம் பவர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இதில் பேக் சைடில் 3.1 ஜாக் கனெக்ட் வந்து இருக்குது. இதை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு MP3 சாங்ஸ் வந்து போட்டு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலான சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்கும். இதை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக் வந்து இருக்கும். இதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஸோ இது நமக்கு வந்து பேக் சைடில் வந்து 3.4 ஜாக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு வந்து Type-C போர்ட் வந்துருக்கும். ஸோ இது உங்கள் டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட சவுண்ட் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் வந்து பார்க்க முடியும். இந்த டேக்னா நமக்கு வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், நம்ம ஃபோன்லேயே ஒரு டிஃபால்ட்டான டேக் வந்து இருக்கும். பட் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. பட் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டேக் யூஸ் பண்ணாமல் இன்னும் கூட நமக்கு அந்த பவர் அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து Type-C போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்டாக வந்து MP3 வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, MP3யோட மேக்ஸிமம் பிட் ரேட்டே நமக்கு வந்து 320 kbs தான். ஃபிளாக் ஃபைல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு kbs வந்து பாருங்கள் 1400 kbs. அப்போ அதில் எந்த அளவுக்கு சாங் டீடைல்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்துக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP3 யூஸ் பண்ணாமல் ஃபிளாக் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்க சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படி நல்லா குவாலிட்டியாக வந்து இருக்கும். இந்த ஃபிளாக் ஃபைல் ஃபார்மேட் சாங் வந்து லாஸ்ட்லெஸ் சாங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட்லெஸ் சாங் நமக்கு வந்து ஆப்பிள் மியூசிக்கில் வந்து கிடைக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்பரான செட்டப் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நம்ம சாங் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபைனலாக ஒரு ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 12,990 அந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். எஸ், நமக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ்தி தான். பட் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இதில் வந்து சாங்கோட அவுட்புட்டும் இருக்குது. ஸோ இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல் சாங் நல்லா விரும்பி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஐஎம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட் வந்து பெருசாக பிரச்சனை கிடையாது, எனக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சைட்லேருந்து இந்த ஐஎம் வந்து நல்ல ஒரு ஹைலி ரெக்கமெண்டட், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் பட்ஜெட் ப்ரைஸில் தான் ஐஎம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இன்னும் நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.